சினிமா என்பது இன்று தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறியிருக்கின்றது. இதை பிடிக்காதவரும் இன்று இருக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமாகவும் இருக்கின்றது. பல விமர்சனங்களை சந்திக்கக்கூடிய ஒரு துறையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் இலகுவாக சொல்லக்கூடிய மிக பெரும் ஊடகமாக இன்று உலகில் வளர்ந்திருப்பதுதான் சினிமாவாக இருக்கின்றது. அந்த அளவில் இலங்கை சினிமா தற்போது மிக பெரும் ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியை கண்டு வருவது எங்கள் எல்லோருக்குமே மகிழ்ச்சியான ஒன்றுதான். அதிலும் இலங்கை தமிழ் சினிமா தற்காலத்தில் ஆரோக்கியமான வளர்ச்சியை கண்டு வருவது என்பது நாங்கள் அனைவருமே பெருமை கொள்ளக்கூடிய விடயமாக மாறியிருக்கின்றது. அந்த அளவில் இந்த இலங்கை தமிழ் சினிமா இன்னும் உச்சத்தை எட்ட வேண்டும். அதற்காக பல கலைஞர்கள் தங்களுடைய உழைப்பை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இன்று நாங்கள் ஒரு கலைஞரை தான் சந்திக்க போகின்றோம். மணல் என்கின்ற திரைப்படம் நவம்பர் 3ஆம் தேதி திரைக்கு வர காத்திருக்கின்றது. இதில் நடித்த நடிகர் சிவகுமார் லிங்கேஸ்வரன் இன்று எம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். உங்களை நாங்கள் தலைவாசல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். உங்களை சந்திப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மணல் என்கின்ற திரைப்படத்தில் மிக முக்கியமான கதாபாத்திரமாக நீங்கள் தான் காணப்படுகின்றீர்கள். நவம்பர் 3ஆம் தேதி இந்த திரைப்படம் திரைக்கு வர காத்திருக்கின்றது. இந்த திரைப்படத்தில் மிக முக்கியமான அம்சமாக ஒரு அழகிய பாடல் காணப்படுகின்றது. அந்த பாடல் எங்களை பொறுத்த மட்டில் எங்களை கவர்ந்த ஒரு பாடலாக காணப்படுகின்றது. அந்த பாடல் குறித்த சுவாரஸ்யமான விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? கண்டிப்பாக. அந்த பாட்டு வந்து அந்த பாட்டோட மியூசிக் டைரக்டர் வந்து பத்மன் சிவானந்தன் சார், என்னோடய ஃப்ரெண்ட் தான். நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அந்த ஆடியோ எங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அனுப்பியிருந்த டைம் பார்த்தேன் நாங்கள். அது அந்த கேட்க இப்போ திருப்பி மறுபடியும் கேட்குற மாதிரி இருக்குது அந்த பாட்டு. நல்ல மெலடி உண்டு. அவன் இவ்வளோ நாள் மியூசிக் போட்டிருக்கான், பட் இது என்ன இன்னும் அட்ராக்ட் பண்ணிச்சு. அது நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணிச்சு இந்த சாங். அண்ட் அதோட விஷுவலோட பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே அட்ராக்ட் பண்ணிச்சு. ஸோ இதில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக திரைக்கு வந்தோடனே இந்த பாடல் வந்து மக்களுக்கும் பிடித்த ஒரு பாடலாக மாற்றம் பெறும். அதாவது கேட்க பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பாடலுடைய வெற்றியாக இருக்கின்றது. மணல் திரைப்படம் முழு நீள திரைப்படமாக வந்து நவம்பர் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. எல்லோருக்குமே பெரிய ஒரு ஆவலை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த படம் இலங்கை தமிழ் சினிமாவில் எப்படியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது, மக்களிடத்தில் எப்படியான விமர்சனங்களை சந்திக்க போகின்றது என்பது உங்களை பொறுத்த மட்டில் மிக பெரும் எதிர்பார்ப்பாக நிச்சயமாக காணப்படும். மணல் திரைப்படத்தில் உங்களுக்கான வாய்ப்பு எப்படி கிடைத்தது? சினிமாவில் உங்களுடைய ஆரம்பம் எப்படியாக இருந்தது? சினிமாவில் ஆரம்பம் வந்து ஷார்ட் ஃபிலிமில் இருந்து தான் தொடங்கினாங்க. நான் பேசிக்கலி ஒரு டைரக்டர் தான். இப்படியே ஷார்ட் ஃபிலிம்ஸ் அது செஞ்சு ஒவ்வொரு ஃபியூச்சர் ஃபிலிமில் வந்து ஏடிஸாக சும்மா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் நடிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிமோட ஒரு டெலிஃபிலிமோட ட்ரெய்லரை பார்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த படத்தில் ஆர்ட் டைரக்ஷனுக்கு தான் பெஸ்ட்டு என்ன கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதில் நான் தான் நடிச்சிருக்கேன். அப்போ எங்களோட விசா படத்தில் டைரக்டர் வந்து அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு என் ஆட்டிடியூட் ஏதோ சம்திங் பிடிச்சதோ என்ன தெரியல. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் போனது. என் ஃப்ரெண்டு கேமராமேன் ப்ரொடக்ஷன் டிசைனர் டைரக்டருக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் போயிட்டு அவங்க அதுக்கப்புறம் எனக்கு சொல்லவே இல்லை, ஒரு ஆடிஷன் ஒன்று இருக்குது அட்டன் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆடிஷனை வந்து ஒரு கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் அதை பெருசாக எடுக்கவே இல்லை. நான் ஏண்டா நமக்கு அப்போ நான் பெருசாக எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஃபிலிம் குரூவிலேருந்து கால் பண்ணி டைரக்டர் தான் சொன்னேன், இப்படி உங்களை தான் செலக்ட் பண்ணியிருக்க முடியும். அதுக்கப்புறம் தான் அப்படி தான் அந்த படத்துக்குள்ளே அப்படியே நான் ஆக்டிங். ஓகே, அப்போ உங்களுக்கு இது ஒரு முதல் முறையாக இருக்குது முழு நீள திரைப்படம் என்பது? முழுநிலை திரைப்படத்தில் முதல் நடிச்சிருக்கேன். நான் கமெடி ரோலில் நடிச்சிருக்கேன் ஒரு ஸ்ரீலங்கன் மூவியில் தான் முக்கிய பாத்திரமா. ஆமாம், இதுதான் ஒரு ஹீரோவாக நான் வந்து கதாநாயகனாக நிச்சயம் அதுவே மிகப்பெரிய ஒரு சவால் தான் உங்களுக்கு. படத்தினுடைய மிகப்பெரும் பொறுப்பே உங்களிடத்துல தான் தங்கி இருக்கு. உங்களுடைய நடிப்பாக இருக்கட்டும், உங்களுடைய அங்கம் என்பது மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும் தாக்கத்தையும் சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கு. அதை காட்டிலும் இந்த படத்தில் நடித்த அனுபவம் எப்படியாக இருக்கு? நீங்க ஏற்கனவே வந்து நிறைய படங்கள்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க. மணல் என்பது எவ்வளவு வித்தியாசமான ஒன்றாக இருக்கு, எப்படியான அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கு? நான் நிறைய படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் மணல் படத்தில் ஒர்க் பண்ணது வந்து எனக்கு உண்மையாகவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கு ரீசன் வந்து விசா தான். அது டைரக்டர் தான். ஏன்னா நான் வந்து நார்மலாகவே கமர்ஷியல் அட்டம் தான், அந்த மாதிரி ஜேர்னி தான். விசா வந்து கொஞ்சம் வாழ்வியலோட சம்மந்தப்பட்ட கதைன்றதால இதில் வந்து ஒரு
அந்த ஆக்டிங்கிற லெவல் வந்து ஒரு லெவல் ஒன்று இருக்குது இதில். அதோட என்ன கஷ்டப்பட்டதுன்னா அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் இயலாத கேரக்டர் மாதிரி தானே ஸ்டார்டிங்கில். அந்த மாதிரி அந்த ஒரு கால் இல்லாத மாதிரி இருக்கும். ஆமாம், அது வந்து கிளச்சஸ் வச்சு தான் நடக்கிற மாதிரிலாம் இருக்கும். அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த கால் வலி, ஏன்னா ஒத்த காலில் தான் நிற்க வேண்டியிருக்கும். ஒரு கால் வந்து ஊண்டே இல்லாது. அப்போ மற்றது அந்த ஒரு கால் வந்து தேய்ப்படும். அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்போ தான் எனக்கு விளங்கிச்சேன்டா சரி ரொம்ப கஷ்டமான வேலை தான். அண்ட் அது வந்து உடல் ரீதியாக ஆக்டிங் சம்மந்தமாக பார்க்கும்போது என்னென்னா விசா வந்து விசாட படங்களும் விசாட ஸ்டைலும் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து விசா வந்து கொஞ்சம் ரிஹர்சல் மாதிரி கொஞ்சம் கொடுத்தவர். அதுக்கு நிறைய வித்தியாசமான நிறைய விஷயங்கள் ஹேண்டில் பண்ணியார். அப்போ தான் சரி ஓகே ஆக்டிங்கில் இவ்வளோ விஷயம் இருக்கா, நம்ம பார்த்ததை விட இவ்வளோ இருக்கான்னு சொல்லி அதில் நிறைய அதை பார்த்து சொல்லி தருவேன். ஸ்பொட்டில் கூட அப்படி தான். ஸ்பொட்டில் இன்னொரு இன்சிடென்ட் நடந்தது என்னென்னா, ஆக்டிங் எல்லாருமே ஆக்ட் பண்ணி முடித்தோடனே சீனில் போய் நாங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா இப்படி நடிக்கலாம்னு சொல்லுவாங்க. விசா வந்து பார்க்கவே விடாது யாரையும். கடைசி வரையும் பார்க்கவே இல்லை. 16 நாள் ஷூட் நடந்தது, மொனிட்டரே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்கவே விடல. அது என்னடா அவர் சொல்கிறத கேட்டு நடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் நடித்ததுக்கு பிறகு பார்க்கும்போது அந்த கேரக்டராக ப்ளே பண்ணியிருக்கோமான்னு சொல்லி அந்த கமர்ஷியல் சினிமாவுக்கும் கதைக்களம் சார்ந்த சினிமாவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமாக தான் இதை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. நிச்சயமா நடிப்பு என்பது ஒரு கதைக்களம் சார்ந்த சினிமாவுக்கு எவ்வளவு தேவையான ஒன்றாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தா சர்வதேச திரைப்பட விழாக்களில் 4 விருதுகளை இந்த திரைப்படம் வந்து வென்றிருக்கு. இலங்கை தமிழ் சினிமாவை பொறுத்த மட்டில் ஒரு சந்தோஷத்திற்குரிய ஒரு விடயமாக நாங்கள் இதனை தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. பல படங்கள் வந்து சர்வதேச விழாக்களில் வந்து விருதுகளை வெல்லக்கூடியதாக வந்து இலங்கை தமிழ் சினிமாக்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக மணல் திரைப்படம் 4 விருதுகளை வென்றிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இயக்குனருக்கு முதன்முறையாக விருது கிடைத்திருப்பது மணல் திரைப்படத்தின் மூலமாகத்தான். இந்த விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த படத்துக்கு முதல் இன்டர்நேஷ்னல் அவார்டுன்றது வேர்ல்டு ப்ரீமியம் வந்து நாங்கள் நெதர்லாண்டில் தான் செஞ்சது. அதில் தான் எங்களுக்கு டைகர் ஜூரி அவார்ட் ப்ரைஸ் வந்து அவார்டு வந்து கிடைச்சது. அடுத்தது பெங்களூர்லேயும் கிடைச்சது. இப்படி ஸ்பெயின்லேயும் ஒரு அவார்டு, பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு கிடைச்சது. அது நிறைய நாட்டில் ஓடி இருக்கு. அண்டு விசா வந்து இந்த அவார்ட் சம்மந்தமான கேட்டகரியில் தான் படம். அவரை படம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ அவர் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு அவருக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கண்டிப்பாகவே கிடைச்சது. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கண்டிப்பா. ஓகே, மணல் திரைப்படத்துல நிறைய விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. மணல் திரைப்படம் நவம்பர் 3ஆம் தேதி வந்து திரைக்கு வர காத்திருக்கு. இந்த திரைப்படம் சமூகத்துல எப்படியான ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்த போகுது? இலங்கை தமிழ் சினிமாவை பொறுத்த மட்டும் இது எப்படியான ஒரு வளர்ச்சியை கொடுக்க போகுது? மாற்றத்தைண்டா இதில் ஒரு நார்மலான பேஸ் கலந்த ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று இருக்குது. அதையும் தாண்டி ஒரு மகனுக்கும் அம்மாவுக்கும் இடையிலான ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படின்றது இருக்குது. இறை நம்பிக்கை பற்றி சில விஷயங்கள் இருக்குது. பொது மக்களை தாண்டி இந்த சினிமா ஃபீல்டில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து இந்த படம் வந்து புதுசாக இருக்கும் டோட்டலாகவே. தமிழ் திரையுலகில் இருக்கிற ஸ்ரீலங்கன் திரையுலகில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து புதுசாக இருக்கும். எல்லாமே என்ன சொல்கிறது, அந்த சரியாக பார்த்து பண்ணியிருக்கார். அதுக்கு முழுக்க காரணம் டைரக்டர் தான். அவர் அண்ட் ஃபிலிம் க்ரூ, அதில் கேமராமேனாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், ஃபெஸ்டிடியாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு இங்கே சினிமாவில் ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. ஒரு 10 இயர்ஸாக ட்ராவல் பண்ண ஆக்கள் தான் அப்படியே இதை பெஸ்ட் படமாக செஞ்சுருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் நல்ல ஒரு குவாலிட்டியான மூவியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு இந்த இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்களுக்கு பெரிய ஒரு
விஷயமா இருக்கும். நிச்சயமா, அதாவது மணல் திரைப்படம் அடுத்த ஒரு கட்டத்தை வந்து எட்ட போது இலங்கை தமிழ் சினிமால அப்படின்னு வந்து சொல்றீங்க. குறிப்பா இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், இலங்கையை பொறுத்த மட்டும் இருக்கக்கூடிய தமிழ் கலைஞர்கள் நினைக்கக்கூடிய ஒரு விடயம், தங்களை உலக அளவில் நிரூபிக்க வேண்டுமானால் உலக சினிமாவோடு ஒத்ததாக நாங்கள் செல்ல வேண்டியதாக இருக்கின்றது என்பதாகத்தான். அதில் முதல் கட்டமாக நாங்கள் இங்கிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பிடிப்பு அவர்களிடத்தில் இல்லாமல் தான் காணப்படுகின்றது. எதற்காக நாங்கள் இங்கே முனைப்பை கொடுக்க வேண்டும், இன்னொரு நாட்டிற்கு சென்று எங்களுடைய உழைப்பை கொடுத்தால் இலகுவாக வெற்றியை அடையலாம் என்கின்ற எண்ணமும் எதிர்பார்ப்பும் இருக்கு. அதை தவறாகவும் நாங்கள் சொல்ல முடியாது. அதை காட்டிலும் இலங்கை தமிழ் சினிமாவில் இளைய தலைமுறைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விடயமாக இருக்கக்கூடிய விடயங்கள் என்னவாக இருக்கு? இங்க எப்படியான வாய்ப்புகள் காணப்படுகின்றன இங்க இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு? இப்போ இங்கே இருக்கிற கலைஞர்களுக்கு நானும் ஸ்டார்ட்டில் இருக்கும்போது உண்மையாகவே ஸ்ரீலங்காவில் வந்து அதாவது நிறைய படங்கள் வராதால் வாய்ப்பு வந்து அதிகமாக கிடைக்கிறதில்ல. அப்போ எங்கே அதிகமாக வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே தான் தேடி போவோம். ஐ மீன் நீங்கள் சொல்கிற மாதிரி சொன்னால் இந்தியாவுக்கு தான் எல்லாருமே தமிழாக்கள் தேடி தேடி போகிறாங்க. ஏன்னா அங்கே அதிக அளவான படங்கள் எடுக்கப்படுது. ஸோ எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்ன்றதால தேடி போகிறாங்க. இங்கே வந்து அது இல்லை, அதால் யாரும் பெருசாக தேடலை. இப்போ வந்து என்னடா குறுகிய காலமாக வந்து நிறைய படங்கள் வந்து மெல்ல மெல்ல வந்து கொண்டிருக்கு. பெட்டிகளோ, யாழ்ப்பாணம், வவுனியா, முல்லைத்தீவு, ட்ரிங்க போன்ற இடங்களில் வந்து மெல்ல மெல்ல மூவி வர தொடங்குது. ஸோ இங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் ரை பண்ண கலைஞர்கள் வந்து இனி எங்களோட நாட்டில் இருந்தே மெல்ல மெல்ல வந்து ரை பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அங்கே போய் ரைட் பண்ணால் தான் அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் என்றது வந்து ஒரு கதையாக இருக்குது. உண்மையாகவே ஒரு கதையாக இருக்குது. எங்களோட நாட்டில் இருக்கிற சினிமா எடுக்கிறதுக்கு நாங்கள் இங்கேருந்து தான் வேலை செய்யணும். அது ஒரு யூனிக்னஸ்ஸாக இருக்கும். இந்தியாவில் போனால் இந்தியா மாதிரி தான் படம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கே இருந்து ஐ மீன் இங்கேருந்து அதாவது டெக்னீஷியனாக இருக்கட்டும், ஐ மீன் டைரக்டர்ஸ் அந்த மாதிரி டெக்னீஷியனாக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், இங்கேருந்து இங்கே இனி எடுக்க போகிற படங்களை வந்து நீங்கள் வந்து தேடி அதில் ஆடிஷன் அட்டன் பண்ணி நடித்து வந்தீங்கன்னா ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி வந்து இங்கேயும் உருவாகும். நீங்களும் பெரிய ஒரு இடத்துக்கு வரலாம். அதாவது எல்லாருமே சேர்ந்து உழைச்சாதான் ஒரு உருவாக்கத்தை வந்து கொண்டு வர முடியும். அந்த இலங்கை தமிழ் சினிமா என்பதும் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியமான வளர்ச்சியை தான் கண்டு வருது. அதை நம்ம பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கு. அந்த அளவுல நாளைய தினம் மணல் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. உங்களுக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்களை வசந்தம் டிவியின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் பல வாய்ப்புகள் உங்களுக்கு வர வேண்டும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு பெற்று தர வேண்டும் உங்களுடைய குழுவிற்கும் என்பதாக தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டதற்கு நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.